பிரைஸ் தி லார்ட். என்ன இங்கே தெரியல அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. என்ன தெரியல, அவர் ஒருத்தர் தான். சந்தோஷ். சண்டே கிளாஸ் போகிறவங்களாம் கிளம்பி போங்கப்பா, சத்தம் இல்லாமல். அப்போது சந்தோஷ் இல்லையாப்பா, அவருக்கு மாத்திரம்தான் என்ன தெரியாது. அதனால் சந்தோஷ், என்னை தப்பாலாம் நினச்சிக்காத, நான் பேசுகிறதே இப்படி தான், ரைட்டா? அதனால் தப்பாக எடுத்துக்காத. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எனக்கு காட்டினதை நான் பேசினேன். ஏன்னா உங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. உங்களை யாரை பற்றி எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, சபையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லவே மாட்டாங்க. என்னது அவங்க குடும்பம் இல்லையா? அதில் நான் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? மூக்க நுழைக்கலாம். என்னது? ஆண்டவர் மூக்க நுழைக்கலாம். நீங்கள் எவ்வளோதான் ஒரு குடும்பத்துக்குள்ள காரியங்களை நம்ம மறைக்கணும்னு நினச்சாலும் கர்த்தர் சில காரியங்களை பப்ளிக்காக என்ன பண்ணுவார்? பேசுவார். ஹல்லேலூயா. நான் பார்த்ததான தரிசனத்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறேன். சிங்காசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரம் இந்த சபையை மூடி இருக்கிறதையும், அது பக்கத்தில் ஒரு கோழி தன் குஞ்சுகள் எல்லாம் அந்த சிறகில் மூடி இருக்கிறதையும், அதிலிருந்து கொஞ்சம் குஞ்சுகள் எல்லாம் பறந்து போகிறதையும், அவர்கள் கர்த்தருடைய நிழல் அவங்க மேலிருந்து போகிறதையும், சத்ருவானவன் கழுகாய் மேலிருந்து அவங்கள துரத்திக்கிட்டு போகிறதையும் என் கண்கள் கண்டது. ஓடின சில ஜனங்களை நான் பார்த்தேன். ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் சபையார் எல்லாரும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்கள் பக்கத்தில் யார் வரலன்னு, இல்லைங்களா? தெரியாதா? உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வரலன்னு உங்களுக்கு தான் தெரியும். பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் தான் தெரியும். அந்த ஆத்மாக்களுக்கு அழிவு இருக்கிறபடினால விட்டுறாதீங்க. பிடிச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. இல்லை பாஸ்டர்மாவை என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இரத்தப்பழி சபை மேல் வரக்கூடாது. ஏமேன். மெசஞ்சராக என்னை அனுப்புனார், சொல்ல சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன்? இதில் எனக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்களோ, ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்கள் கேட்டு, நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? சபைக்கு அந்த சிறகின் கீழிருந்து போன ஆத்துமாக்களை மீண்டுமா என்ன பண்ணோம்? அட வாய் தொடங்கையா, பல்லு தான் இருக்குது, முத்து ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணோம்? கூட்டிக்கிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு கடந்து போகலாம். இத்தனை நாள் என்ன வசனம் பேசிகிட்டு இருந்தப்பா? எஸ் நம்பர்ஸ் 14:9. என்னாகுமோ 14:9 குறித்து தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், பாவம் பண்ணாதிருங்கள்னு ஒரு சீரீஸ் மாதிரி என்ன பண்ணேன்? ஒரு 7-8 வாரம் பேசினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சிட்ருக்கும். என்ன சொன்னேன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனாலும் கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க பிரியப்படுகிறேன். அது எல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் வரல. ஏன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்கள் கடமை, என் கடமை கிடையாது. ஏன்னா நான் பேசிக்கிட்டு போய்கிட்டே என்ன பண்ணுவேன்? இருப்பேன். நீங்கள் ஞாபகம் வச்சு அதன் பிரகாரம் என்ன பண்ணணும்? செய்யணும். இன்னொரு வசனம் ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்கிறாரு. சங்கீதம் 94:13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னது? சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் யார் பாக்கியவான்? இப்போ நாங்கள் தான். நான் தான் பாக்கியவான். ஏமேன். சிட்சித்து அப்படின்னா சில வேளை காது என்ன பண்ணுவோம்? இப்படி பிடிச்சி சொல்லுங்கப்பா. வீட்டில் நீங்களாம் உங்கள் பிள்ளைங்களை செய்யறது இல்லையா? காதை பிடிச்சி என்ன பண்ணுவேன் சில வேளையில்? கரெக்ட். யார் அழகாக சொன்னீங்க, சார்ல்ஸ் பிரதர், வெரி குட். திருவணும். அந்த மாதிரி நான் திருவிடுறேன். உனக்கு வலிச்சதுன்னா, வலிக்கலைன்னா என்ன அர்த்தம்? வலிக்கலைன்னா என்ன அர்த்தம்? சொரணை இல்லைன்னு மாத்திரம் இல்லை, குஷ்டம்னு அர்த்தம். என்னது? வலிக்கலைன்னா என்ன? நான் திருவுறது திருவிடுவேன். ஏமேன். சிட்சித்து உம்முடைய வேதத்தை வைத்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவதியாக இருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்லி இந்த காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு விரோதமானது ஒரு காரியம் என்னன்னா, விக்கிரக ஆராதனை. என்னது? விக்கிரக ஆராதனையை தேவன் எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், விபச்சாரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு?
ஒப்பிட்டு இருக்கிறார். இது ரெண்டுமே தேவனுக்கு என்ன பண்ணாதான்? பிடிக்கவே அருவருக்கிற காரியமா. என்னது? இது ரெண்டுமே தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த விக்கிர ஆராதனை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஏன்னா போச்சு, கடந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நாள்லலாம் எனக்கு ரொம்ப வேதனை, அந்த நாள்லலாம் ரொம்ப வேதனை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சென்னையில் இருந்ததான வேலையில் அச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, களிமண் நல்லா நிரப்பி ஒரு சிமெண்ட் ஷீட்டில் டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அது கருப்பாக தான் இருக்கும். எப்படி? களிமண் இல்லை, பின்ன எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். மழை வந்த உடனே வியாபாரம்லாம் என்ன ஆகிடும்? கடைசியாக என் கண்ணார பார்த்தேன், எல்லாத்தையும் கூச்சி போட்டு சச்சா சச்சான்னு என்ன பண்ணிட்டாங்க, மிதிச்சுட்டு முடிஞ்சு போச்சு வேலை. எங்கே வைக்க வேண்டியது எங்கே வந்துருச்சு பாருங்க. ஏமேன். நான் மண்ணை குறித்து பேச வரவே இல்லை, பொண்ணை குறித்து பேசவும் வரல, வெள்ளியை குறித்து பேசவும் வரலை. தேவனுக்கு பிரியம் இல்லாதது, அது கட்டையானாலும் சரி, அது மண்ணானாலும் சரி, அது பொண்ணானாலும் சரி, அது வெள்ளியானாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார் அதை தொடர்றதுக்கே போவாதன்றார், அதை பார்க்குறதுக்கே போவாதன்றாரு, அதை உச்சரிக்கிறதுக்கு அந்த பேர் கூட சொல்லாதேன்னுவார். அந்த பேர் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அவ்வளோ அவருக்கு விருப்பமே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க வந்தால் எப்படி போவோம்? அவங்க நம்ம முன்னாடி வராங்கன்னு வச்சுக்கோங்க, விசுவாசிங்க, நீங்கள் எப்படி போவீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அட சொல்லுங்கப்பா, எல்லாம் செஞ்சது தான். மூஞ்ச திருப்பி எனக்கே அசிங்கமாகுது அது. நானெல்லாம் தைரியமாக என் கூட அவங்க 1000 சண்டை போட்டிருந்தா கூட பிரைஸ் லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னுவேன். அவங்க அந்த மாதிரி மூஞ்சி காமிச்சின்னு போவாங்க. எனக்கு வாய் வலிக்கவே வலிக்காது. ஏன்னா உன் சத்துருவை நேசின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஆனால் ஆண்டவர் இந்த விக்கிரகத்தை குறித்தும் இந்த விபச்சாரத்தை குறித்து ரொம்ப கடிந்து வேண்டான்னு சொல்கிறாரு. இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். உபாகமம் 7:25-26 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமம் 7:25-26. சங்கீதம் 97:7. சங்கீதம் 97:7. உபாகமம் 5:8-9. உபாகமம் 5 அதிகாரம் 8-9 வசனம். உபாகமம் 7 அதிகாரம் 2-4 வசனம். உபாகமம் 7:2-4. யாத்ராகமம் 23 அதிகாரத்தில் நான் அப்போ வசனங்களை படிக்கிறேன். இப்போ உபாகமம் 7:25-26 வாசிங்க பார்க்கலாம். யாரும் எடுக்கலையா? படிங்கம்மா. அக்கினியினால் சுட்டெரிக்கப்படக்கடவாய். நீ அவைகளாய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளை நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. சரி, தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய். நானே படிச்சிருங்க, யாரும் படிக்க வேண்டாம். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது எப்படி தள்ளணுமா? யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்துன்னு போய் என்ன பண்ணிக்கூடாது? இது சிங்கப்பூர்லேருந்து வாங்கின்னு வந்தது. டொயின் 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 டொயின். என்னது ஹீன்னு இருக்கும் பாரு, ஒன்று உட்காந்துன்னு இருக்கும் ஹோட்டல்லலாம் முன்னாடியே. வீட்டில் எல்லோரும் ஃப்ரீயாக வந்துச்சின்னு கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, வாங்கி வச்சிட கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய கதை இருக்குது, நான் அதெல்லாம் சொல்ல வரல. 2வது வசனம் சங்கீதம் 97:7. சங்கீதம் 97:7.
ஆமாம், கரெக்ட். சொரூபங்களை வணங்குறவங்க என்னவா? விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். ஆக அங்கே இருக்குது பாருங்க, அதுக்கு பயங்கர பவர். ஏன் மலை மேலே இருக்குதான். இங்கே இருக்குது பாருங்க, அதுக்கு பயங்கரமான பவர். பவரும் இல்லை, கவரும் இல்லை. அதுக்கு வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை, அவங்கெல்லாம் யாரை தொழுது கொள்ளணுமா? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவங்கெல்லாம் கரெக்டாக தொழுது கொள்கிறாங்க. என்னது? தேவனை கரெக்டாக தொழுது கொள்கிறாங்க. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது உபாகமம் 5, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். உபாகமம் 5. ஏன்னா இது மெயின், இது வேணும். இது வந்தால் தான் பின்னாடி நம்ம வசனத்தெல்லாம் சொல்லிட்டு போக முடியும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எஸ், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். போதும்பா, போதும். வானத்திலும் பூமி கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான. புரியுதா உங்களுக்கு என்னென்ன சாமின்னு? என்னென்ன விக்கிரகம்னு தெரியுதா? மூஞ்சல் ஒன்று உட்காந்துருக்கும், மயில் ஒன்று பறக்கும், என்னென்னமோ அந்த மாதிரி சாமிங்க. இதெல்லாம் எதையுமே நீ என்ன பண்ணாத. அது என்னது? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். பாவம் அதுங்க, பாவம் அதுங்க. அதுங்க தேவனை துதிக்குது. எனக்கு இவ்வளோ நல்ல சிறகு கொடுத்தியே அப்படின்னு அதுங்க தேவனை காலையிலே எழுந்து கக்க கக்க கக்கான்னு பண்ணி என்ன பண்ணுது? துதிக்குது. அதுங்களுக்கு ஆகாரத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக கொடுத்துட்றாரு. இவங்க எடுத்துன்னு போய் அது மேலே ஒன்று உட்கார வச்சுட்டா அதுங்க என்ன பண்ணும்? பாவம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் நீ நமஸ்கரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதுலேயே 7:2-4 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். சண்டை போட்டு அடிமைகளை பிடிச்சிட்டு வந்தா என்ன பண்ணக்கூடாதான்? அதுக்கிட்ட இருக்கிற சாமியை எடுக்கக்கூடாது, அதுக்கிட்ட இருக்கிற பொண்ணையும் என்ன பண்ணக்கூடாதான்? உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க தேவர்களை இவருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்துடுவாங்க. என் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். வேண்டாம்ப்பா, இதை பண்ணா நீ போயிடுவேன், நீ இருக்க மாட்டேன்னு சொன்னால் கூட நான் எப்படியாவது அவரை திருப்பிடுவேன், நான் எப்படியாவது அவளை என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுகிறாங்க? சுற்றினுக்கிறாங்க. பார்த்து என் கண்ணனால் பார்த்தவர்களை சொல்கிறேன். அதனால் செய்யாத. ஏன்னா ஆண்டவர் எச்சரிக்கை அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு வார்த்தையை படிச்சிடலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். இதுதான் முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணுறதே. ஆண்டவர் முதல்ல இந்த விக்கிரகத்தை குறித்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறது இந்த 23 இதில் இருந்து தான். 13 பாருங்க, அவர் சொல்கிறாரு, அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் என்ன பண்ணக்கூடாதா? வாயிலேருந்து அந்த பேரே சொல்லக்கூடாதுன்றார். அப்போ அவர் எவ்வளோ அருவருகிறார் பாருங்க. சில பேரெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா, நம்மளுக்கு அவங்க மேலே பகை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்க பேர் எடுத்தாலே உனக்கு வேறு பேர் கிடைக்கல சொல்லு, அதுவே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா அப்போ இது எப்படி வரணும்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வசனத்தில் வாசி மாதிரி சீ அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்தா 24, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அது தேவனெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வெறும் சிலை தான். அதை என்ன பண்ணுமா? உடச்சி போட்டுரு, உடச்சி போட்டுரு.
அடுத்தது 32, 33 அதிலே பார்த்தீங்கன்னா, அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக, அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாய் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு படித்தேன்னாக்கா, ஆண்டவர் முன்னமே எச்சரிப்போடு எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி கொடுத்துட்றாரு. பாருங்கள், சபைக்கு சில இடத்துங்கள்லாம் சபைகள் நான் பார்த்துருக்குறேன். வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, சபையை குறித்து எல்லா காரியங்களும் அது எழுதப்பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரெல்லாம் எழுதி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சபை எப்படிப்பட்டது, சபையில் யார் யார் இருக்கிறா, எந்த பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் கொடுத்துட்றாங்க. நீ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் இங்கே யார் இருக்கிறா, என்ன இருக்கிறா, எவர் இருக்கிறான்னு உனக்கு தெரியும். அதே போல் விக்கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ இதை படிச்சுட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம். உலகத்திலேயே தலை சிறந்த ஞானி யாருங்க, சாலமோன். சாலமோன் ராஜா தான், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. சாலமோன் ராஜா தான் இருக்கிறதுலையே தலை சிறந்த என்னவா ஞானி. அவரை போல உலகத்தில் யாருமே. ஏன்னா அவர் யார்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டு வாங்கினார்னா, டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குறாரு. என்னது, உலக ஞானம் கிடையாதுங்க, தேவ ஞானம் இது. ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டால், திரளாக இருக்கிறதான அந்த ஜனங்களை ஆள எனக்கு என்ன வேணும். இன்றைக்கி நிறைய ஞான சூன்யங்க இருக்குது. உன்னை செய்யாதேன்னு திருப்பி திருப்பி அதையே என்ன பண்ணும், உன்னை செய்யாதேன்னா திருப்பி திருப்பி அதையே செய்யும். உனக்கு கண்ணி அது. ஒரு நாளில் ஒரு நாள் அதுலேயே நீ என்ன பண்ணுவ, விழுவ. இந்த இடத்துக்கு போவாதேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி. இன்னார் கூட சேராதேன்னா நம்ம திருப்பி திருப்பி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் செஞ்சுருக்கிறேங்க, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். தொடப்பத்தில் அடியும் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அறிவு வந்ததுக்கப்புறம் விடுறது. என்னது, கண்ணு கேட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்மளுக்கு அது வேணாம். வாங்கினாலும் நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு வீம்பு பிடிச்சின்னு சிலதெல்லாம் என்ன பண்ணுது. அது எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு தான் அந்த வீம்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எங்களுக்கு அது ஒன்று தான் பிடிக்க தெரியும். ஏன்னா உடம்புல பலம் இல்லைல்ல. ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்லவே அல்ல. இந்த சவுல் ராஜா, சாலமோன் ராஜா, அவரை போல உலகத்தில் ஞானமே இல்லாதவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம். சேபா தேசத்துலேருந்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாரு, ஒரு ஞானத்தை குறித்து பெரிய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஞானமாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, அவர் கொடுத்த 300 பொண்டாட்டிங்களையும் 700 மறுமனை ஆட்டிங்களையும் வச்சுட்டு கம்முன்னு என்ன பண்ணியிருந்துருக்கணும். இருக்க முடியுமா, முடியாதா? எங்கள் ஆண்டி நாங்கள் ஒன்றை வச்சே பாடுபடுறோம், அவர் எப்படி 1000 வச்சு பாடுபட்டார் எங்களுக்கு தெரில ஆண்டி. 2 பக்கம் அப்படி தான் சொல்லிப்பீங்க. 1000 அவருக்கு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். ஆள் ஜேன்னு என்ன பண்ணிக்கிறாரு, வாழ்ந்துக்கிறாரு அவர். அப்படிப்பட்ட மனுஷன் ஞானத்தை கொட்டி குவிச்சு அந்த சின்ன மூளைக்குள்ள அவ்வளோ கொடுத்த ஞானத்தை வீணாக வேஸ்ட் பண்ணார். எப்படின்னா, தேவன் எதை தொட வேணான்னு சொன்னாரோ அப்படிப்பட்ட எல்லா ஸ்திரீகள் மேலும் அவர் என்ன பண்ணாராம். அந்த 11:1 1 ராஜாக்கள் 11:1 என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆசை வைத்தான். என்னது, இந்த ஆசை இருக்குது பாருங்க, பொல்லாதுங்க அது. அந்த ஆசைக்காக மனுஷன் என்ன வேணால் செய்யறதுக்கு துணியுவான். பொய் சொல்லணுமா, ரெடி. ஒன்று நடக்காத ஒரு காரியத்தை சொல்லணுமா, ரெடி. அந்த ஆசையை அடைவதற்கு மனுஷன் என்ன வேணால் என்ன பண்ணுவான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. வெறும் பணம் மாத்திரம் இல்லைங்க, அந்த பணத்தை அடையிறதுக்கு வர ஆசையே பெரிய மோசமான ஆசை. நல்லதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் இந்த 1 வருஷத்துக்குள்ளே வேதத்தை படித்து முடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. யாராவது ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்களா? ஒரு நாள் ஒருத்தர் கையை இருந்தால் தூக்குங்களா பார்க்கலாம். ஒரே ஒரு தரம் இந்த வருஷம் முழுக்கத்துக்குள்ளே நான் வேதத்தை வாசித்து முடிக்கும். ஆட போங்க ஆண்டி, காலையில் எழுந்துச்சு நாங்கள் ஜபமே பண்ணிட்டு போகிறதில்ல, நீங்கள் வசனத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை காத்த நிழல் உங்களை விட்டு போவதற்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. அந்த நிழல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுவீங்க,
பயப்படுத்தலைங்க, அனுபவிச்சதை சொல்கிறேன். ஏமேன், ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல நான் அனுபவிச்சதுனால பேசுகிறேங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஆசை என்ன பண்ணிட்டாரு, இந்த பிசாசு அந்த ஆசையை எப்படி தெரியுமாங்க தூண்டி விடும். இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, முடிஞ்சிச்சோ என்னமோ தெரில, அந்த ட்ரெண்ட் இருக்குது. விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று இருக்குது. இப்போ கூட இருக்குதா? இருக்குது. என்னது விண்டோ ஷாப்பிங்? பாருங்கள், ஜென்ஸ் எல்லாம் பாவமாக பார்க்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சிஸ்டர்ன்றாங்க. ஏன்னா அவங்க ஷாப்பிங்க்கு வந்தால் தானே அவங்க. விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று இருக்குதுங்க. மாலாக ஏறி இறங்குவாங்க. என்னது மாலாக போய் எல்லா கடைகளும் சுற்றி 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 பார்ப்பாங்க. கடைசியில் ஏதாவது வாங்கினாங்களான்னு கேட்டால் என்னது, வீட்டில் வந்து படுத்து கண்ணை மூடினா என்ன தெரியுமா தோணும்? என்ன நினப்பு வரும் சொல்லுங்கள்? ஐயோ, அந்த பிங்க் கலரில் என்ன நல்லா இருந்துச்சு, இந்த ஒயிட்டு கலரில் என்ன நல்லா இருந்துச்சு, இந்த ப்ளூ கலரில் என்ன. ஆசை டிகர் பண்ணி விடுது, தூண்டி விடுது பிசாசு. விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உன் கையில் 500 ரூபாய் இருந்துச்சுன்னா போய் 500 ரூபாய் கொடுத்து ஒரு சட்டையை வாங்கின்னு வந்துக்கிட்டே இரு. நிறையா கூட எடுத்து போட்டு பார்க்காதீங்க. நம்மளுடைய ஆசையை தூண்டி விடுகிறதுக்கு சத்ருவானவன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டையை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் எவ்ரிதிங், எல்லாத்த குறித்து நான் பேசுகிறேன். இந்த ஸ்திரீகளை எல்லாம் அவன் திருமணம் பண்ணினதுனால, அவர்கள் மேல் ஆசை வைத்ததுனால, முதல்ல அவன் செய்த பாவம் என்னன்னாக்கா, ஆசை வைத்தது தான் முதல்ல பாவம். ரெண்டாவது பாவம் என்னன்னாக்கா, அந்த ஸ்திரீகளெல்லாம் அவன் இருதயத்தை அவர்கள் தேவர்கள் மேல் சாய பண்ணினார்கள் அப்படின்னு 2வது வசனம் இருக்குது. நீங்கள் 11 வீட்டில் போய் படிச்சுக்கங்க. நான் வெறும் பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். சாய பண்ணினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுமண தம்பதிகள் எடுத்துப்போம். ஒரு சாயறதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு இன்பகரமான காரியம் தெரியுமா? சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? ஜெனி, சந்தோஷமாக இருக்கும் தானே? இருக்கும். சாயறது அந்த ஒரு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தாங்கான ஆள் இருந்தால் தளர்ச்சி அதிகம் ஆகுன்னுவாங்க. அப்படி சாயத்துக்கு ஒரு இடம் கட்சிச்சின்னு வச்சுங்க, அப்போ தான் இல்லாத சிக்னஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், வந்துடும். இவர் என்ன பண்ணுறாங்களா, இந்த ஸ்திரீகள் எல்லாம் கிடைச்ச உடனே இவருக்கு சாயறதுக்கு நிறையா இடமாகி போச்சு. இந்த ஸ்திரீகள் எல்லாம் சாய பண்ணினார்கள். அவனுடைய இருதயத்தை அவர்கள் தேவர்கள் மேல் என்ன பண்ணினார்களா, சாய பண்ணினார்கள். நீ சாயிற இடம் எப்படி இருக்கு, ஜாக்கிரதை. உன் மனைவியை தவிர வேற எங்கேயாவது சாய போறியா? இல்லை உன் தேவனாகிய கிறிஸ்துவை தவிர வேற எங்கேயாவது சாயறதுக்கு போறியா? 8ஆம் தேதி நடந்துச்சு, அங்கெல்லாம் ஓடுறியா? என்ன மாதிரி துணி, காவி துணி போட்டுக்கிறியா? பிச்சை எடுக்கிறியா? உன் இருதயத்தை விக்கிரகங்கள் மேல் சாய பண்ணாதே. ஏன்னா நீ கட்டி இருக்கிறது யாரன்னா ஸ்திரீயை. ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, பழத்தை தானும் சாப்பிட்டு யாருக்கும் கொடுப்பாங்க, ஆதாமுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாயத்தான் சாய பண்ணுவார்கள். சாயிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவர்கள் ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். வழுவுறதுன்னா என்னங்க அர்த்தம்? மீன் எத்தனை பேர் கழுவி இருக்கிறீங்க? மீன் கழுவும் போது மீன் எப்படி அப்படியே கையில் அடக்கமாக உட்காந்துக்குதா? என்ன பண்ணுது? சறுக்கு சறுக்குன்னு வழுவின்னு போவோம். அதுக்கு உன் கையில் இருக்கிறதுக்கு இஷ்டம்? செத்த மீனும் சரி, சாவாத மீனும் சரி, ரெண்டுக்குமே என்ன இல்லை, மனுஷன் கைக்குள்ளே இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்திரீகள் அப்படிதான். ஏனென்று சொன்னால் அவர் வணங்குகிற தெய்வங்கள் அந்த மாதிரி விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். அவர்கள் சாலமோனின் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இவர் முதல்ல என்ன நினச்சாரு, மெதுவாக தானே சாஞ்சோம், அப்புறம் ஸ்டடி ஆகி 300 பேர் இருக்கிறாங்களே அது உள்ளே ஓடிடலாம், இந்த 700 நம்மளை ஒன்றா பண்ணாது அப்படின்னாலாம் அவர் என்ன பண்ணார், யோசிச்சாருங்க. ஆனால் எப்போ நீ அந்நிய ஸ்திரீகளை, விக்கிரகங்களை வைத்திருக்கிற ஸ்திரீகளை நீ திருமணம் பண்ணினாயோ இல்லை ஆசை வச்சு கொண்டு வந்தாயோ, அப்போவே நீ என்ன பண்ணிட்ட, வழுவி போய்விட்டாய். நீ ஆசை வச்ச உடனே முதல்ல நடந்தது, உன்னை சாய பண்ணுவார்கள் அந்த தேவர்கள் மேலே. 2வது, உன்னுடைய தேவனை விட்டு வழுவி போக செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் முக்கியமாக அவருக்கு சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால்,
2 தரம், 1க்கு 2 தரம் அவர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தில் வந்து சொல்கிறாரு, என்னை தவிர உனக்கு வேறு தேவன் இல்லை, அந்நிய தெய்வங்கக்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு 2 தரம் சொன்னார். ஆனால் அவர் கரெக்டாக தப்பாக எதை பண்ணாருன்னாக்கா, முதல்ல அந்த வேலையை தான் பண்ணாருங்க. இவ்வளோ ஞானம் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, உங்களை என்னத்துக்கு நாம் மார்க்கத்தை விட்டு மார்க்கம் கல்யாணம் பண்ண வேண்டாம் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், இப்படி வழுவி போயிடுவீங்க, இப்படி பண்ணி போய்விடுவீர்கள், அதுக்காக தான் உங்களை வேண்டான்னு சொல்கிறோம். எங்கள் அம்மா கிட்ட தமாஷுக்கு நான் கேட்பேன், எங்கள் அம்மா எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. 3 பேருமே வேலைக்கு போகும்போது எங்கள் அம்மா சொன்னதான காரியம், உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் ஊரெல்லாம் சுற்றக்கூடாது, எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்களே என்ன பண்ணுறோம் கட்டி வைக்கிறோன்னு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க எங்ககிட்ட. அப்போ நான் வேணும்னு எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் அடிப்பேன், முஸ்லீம் இருந்தால் கல்யாணம் பண்ணுவீங்களா? எங்கள் அம்மா சொன்னாங்க, யாராக இருந்தாலும் நான் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனால் அதுதான் தப்பு. எங்கள் அம்மா அப்போ ரட்சிக்கப்படலை, அதனால் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணினால்தான் நீங்கள் செழிப்பாய் இருக்க முடியும். ஒரு கைத்தட்டல். என்ன இருந்தாலும் தேவன் அந்த இணைப்பு தான் நல்லா இருக்குங்க. நீ ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது, போகாதீங்க. அடுத்தது ஆசை வச்சாரு, சாஞ்சாரு, வழுவி போனார். இப்போ எப்படி ஆயிட்டாரு, ஐக்கியமாயிட்டார், குஜால் ஆயிட்டார். அவங்க கூட என்னது அப்படியே ஐக்கியமாய் குஜால் ஆயிட்டார். இப்போ ஆண்டவரெல்லாம் இல்லவே இல்லை, இத்த சுற்றுறாங்க, இத்த கொண்டு வராங்க, எல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணிக்கிறாரு, வாயில மார்க்கத்தை விட்டு வேறதுக்கு போனால் என்னதான் ஆகும், நீயும் அதுதான் அவ. ஐக்கியமாகி விட்டான் பாருங்க. அவர் எவ்வளோ ஒரு ஆசை நிமித்தம் என்னென்ன தப்பு பண்ணின்னு வர்றாருன்னு பாருங்களேன். ஐக்கியமாகி போனான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் தாவீதை போல உத்தமமான இருதயத்தோடு அவனால் என்ன பண்ண முடியல, இப்போ இருக்க முடியல. சிலரை பார்க்கும்போது நான் கேட்பேன், ஏன்ப்பா முகம் ஒரு மாதிரி கருப்பு ஷேடு வந்த மாதிரி இருக்குதுன்னு. ஏன்னா ஏதோ ஒன்று தேவையில்லாத செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. என்னது, இந்த ஆண்டிக்கு எக்ஸ்ரே கண்ணு, இந்த ஆண்டி ஏதாவது ஒன்று பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா ஆண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா ஆண்டி. பையன் பொண்ணு எல்லாரையுமே தான் சொல்கிறேன், இல்லைம்மா ஏதோ இருக்குது, ஏதோ நீ தப்பு பண்ணுற, ஜாக்கிரதை அப்படின்னாலாம் நாளெல்லாம் ஆன் த ஃபேஸ் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். தப்பிச்சிக்கோ, தப்பிக்கலைன்னா போ. மறுபடியும் ஓடி வந்து அம்மா கோழி ரெக்க விரிக்கும்போது உள்ளே ஒடியாரும் பாரு, அதெல்லாம் சூப்பர் காட்சிங்க. அந்த காட்சியை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். ஓடி வந்து ஒழிஞ்சிக்கோ, இல்லைன்னா அவர் மேலே ஒரு என்ன பண்ணுவார், அப்படியே கழுகு கண்ணு வச்சு அடிச்சின்னு போயின்னு என்ன பண்ணுவார், இருப்பார். தாவீதை போல உத்தம இருதயத்தோடு அவர் இருக்கவே இல்லை. அவர் உத்தமமாய் இருக்கவில்லை, கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இப்போ வெறும் மற்ற விக்கிரகங்கள் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொன்ன மாதிரி அந்த விக்கிரகங்கள் மாத்திரம் அல்ல, மோவாபியர், அம்மோனியர், அம்மோன் புத்திரர், அந்த தேவிங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபரு எங்கேருந்து, பொம்பளையிலேருந்து ஆம்பளைக்கு. பெண் தெய்வங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், என்னை தவிர வேறே தேவன் உங்களுக்கு உண்டாகாமல் இருப்பதாக. வேற தேவன் அவரை தவிர நமக்கு யாருமே கிடையாதுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 பேரும் திருத்துவமாய் நம்மோடு கூட இருக்கிறார்கள். இப்போ இந்த தேவிகளெல்லாம் கும்பிட்டு இப்போ என்ன செஞ்சாரா, பொல்லாப்பானதை செய்ய கொடூரமாயிட்டார். ஞானமாக இருந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டாரா, கொடூரமாய் மாறி பொல்லாப்பானதை செய்தான். இது எல்லாம் யாருக்காக செய்தாருன்னு கேட்டால், அந்த ஸ்திரீகளுக்காக செய்தான்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம், ஒரு துண்டு மஞ்சள் வச்சு கட்டின தாலி கயிறு எங்கே வந்து சேர்ந்துச்சு? எங்கே வந்துச்சு? நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், இதோ இந்த படத்து முன்னாடி வச்ச டக்கு. அதை மஞ்ச கயிறு இல்லை, தூக்கு கயிறு. உனக்கு புரியாமல் போயிட்டு உட்காந்துன்னு இப்போ முழிக்கிற 2 ஆனதுக்கப்புறம்
பிரயோஜனம் என்ன? அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதானே முன்னமே சொல்கிறோம். நாங்கள் வேலை மெனக்கிட்டு இதுக்கு தானே சொல்கிறோம், கேட்குறது கிடையாது. எவ்வளோ ஆண்டவர் இவர்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் இவர் எல்லா ஸ்திரீகளுக்காகவும் எல்லாருக்காகவும் செய்தானா. உன்னால் விசுவாச பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஸ்தலத்துக்கு உன்னால் வர முடிஞ்சிச்சான்னு கேட்டால் சாலமோனால் என்ன பண்ண முடியல. தாவீது வந்தாருங்க விசுவாச பட்டியலில், சிம்சோன் வந்தாருங்க விசுவாச பட்டியலில். ஆனால் இவர் எங்கே காணா போயிட்டார்? யார் நிமித்தம்? விக்கிரகத்தை வணங்குகிற ஸ்திரீகள் நிமித்தம். ஏமேன், ஜாக்கிரதை. ஏமேன், பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனபடியினால் கர்த்தர் அவர் மேல் அடுத்தது என்ன ஆயிட்டாரு? கர்த்தர் கோபமாயிட்டார். ஆண்டவர் கொந்தளிச்சிட்டா முடிஞ்சு போச்சுங்க. ராஜ்யத்தை பிடுங்கி அகியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, எரோபியாம் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு ஒரு புது சால்வையை கிழிச்சு 10 பீஸு எரோபியாமுக்கும் 2 பீஸு சாலமோனின் குமாரன் ரெகோபயாமுக்கும் கொடுத்து அந்த 12 கோத்திரங்கள் இருந்ததை 2 என்ன பண்ணிட்டாரு? அது அந்த ரெகோபியாம் சாலமோனின் மகனுக்கு எதுக்கு கொடுத்தாருனாக்கா தாவீதுக்கு அவர் கொடுத்திருந்த வார்த்தை. அதன் பிரகாரம் இந்த 2 கோத்திரத்தை மாத்திரம் என்ன பண்ணாராம்? ரெகோபியாம் சாலமோனின் குமாரனுக்கு கொடுத்தார். இதுக்கு மேலே நான் போலங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன, வேற தேவர்களை பின்பற்றுகிற விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் திருமணம் செய்வீர்களானால், இந்த 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தை உட்காந்து நான் சொன்னதெல்லாம் கோடிட்டு பார்த்துக்குங்க. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் என்னென்ன சொன்னேன்? ஆசை வைத்தான், சாய பண்ணினான், ஐக்கியமாக இருந்தார்கள், வழுவி போக பண்ணினார்கள், உத்தமமாக இருக்கல, பொல்லாப்பானதை செய்தாங்க, பின்பற்றினார்கள், ஸ்ரீகள் எல்லாருக்காகவும் செய்தான், தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்தது. வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. மார்க்கம் தப்பி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் செய்தால் மாத்திரம்தான் உங்களால் பிரச்சனை வந்தால் கூட சால்வ் பண்ண முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 19:4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகம் இல்லை சாரி உபாகமம் 7:2-4 படித்தோன்னு நினைக்கிறேன். உபாகமம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். புரிஞ்சிச்சிங்களா எதுக்காக சொன்னார் அப்படின்னு? சாலமோன் அதை செய்திருந்தார்னா அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சாலமோனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து அப்படி பண்ணார். ஆனால் அடுத்தது நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். தாகோன் என்கிறதான ஒரு தேவன், அவர்கள் பண்ணி வைத்த ஒரு விக்கிரகம். ஆனால் அதை வைத்திருந்த அந்த பெலிஸ்தர்கள் கர்த்தரை எப்படி அறிந்தார்கள் அப்படி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் 1 சாமுவேல் 4-5 அதிகாரங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். யார் எதுவும் படிக்கலாம் வேண்டாம், நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஏலியின் நாட்களில் ஏலிக்கு 2 பிள்ளைங்க, ஓப்னி பினேகாஸ்ன்னு 2 பிள்ளைங்க. என்ன வேலை பண்ணிருந்தாங்க? ஆசாரியருங்க என்ன பண்ணிருந்தாங்க? விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எங்கே? ஆலயத்துக்கு முன்னாடியே. இன்றைக்கி செய்கிறாங்களா? இருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்டலாம் போகல, அதுக்கு அடி அவங்களுக்கு இருக்குது. நான் அந்த காரியத்துக்கு போகல. ஆனால் ஏலி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறேன்னா, எப்பா வேணாம்ப்பா விட்டுருப்பா, இப்படியா சொல்லணும்? எப்படி சொல்லியிருக்கணும்? நல்ல ஒரு பெரிய கம்பு வச்சு, எவ்வளோ பெரிய வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, செம்ம குடு பம்முலியை கொடுத்து செய்வியா இருந்தால் ஏலிக்கு அந்த பழி என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. வளர்ந்த பிள்ளையாச்சே, சொன்னால் சம்பாதனை கொடுக்காம போயிட போகிறாங்களோன்னு பயந்து இன்றைக்கி நிறையா பேர் பிள்ளைங்களை என்ன பண்ணுறதில்ல? சொல்லுங்க அம்மாமாருங்களா, சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களை கண்டிங்க. தப்பு
தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. அவன் ஜோர் போடலைன்னா போயிட்டு போகுது, நம்ம ஏதாவது அநாத ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கலாம். ஆனால் அவனை நீங்கள் சரியாக வளர்க்காமல் போயிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு அவன் உன்னை கேள்வி கேட்பான். யூ ஆர் ஆன்சரபிள், நீ பதில் சொல்லியே ஆகணும். இது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்போது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு தேவ ஊழியக்காரன் வந்து ஏலிக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறார் தெரியுமா? உன் பிள்ளைங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீ கண்டிக்காததுனால ரெண்டும் ஒரே நாள் சாவ போகுதுன்னாங்க. எப்படி ரெண்டும்? நல்ல செய்தி இல்லை? நல்ல செய்தியாப்பா? வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் கட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறவங்க செத்து போகிறாங்கன்னு சொல்கிறது நல்ல செய்தியா? இல்லைங்க, இல்லை. ஊழியக்காரன் வந்து சொல்லிட்டு போகிறார் ஏலிக்கிட்ட, நீ கண்டிக்காததுனால, என் வார்த்தையை விட உனக்கு உன் பிள்ளைகளுடைய வார்த்தைகள் பெரிதாக இருப்பதுனால 2 பேரும் ஒரே நாள் சாவாங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு குட்டி சாமுவேல், சின்ன சாமுவேலுக்கு என்ன தெரியுங்க? அவன் குட்டியோண்டு இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லி ஏலிக்கு சொல்கிறாரு. ஆண்டவர் பெரிய ஆளுங்க, அவர் எப்படி என்னத்தை எங்கே போடணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. என்ன பண்ணார்? சாமுவேல் போய் சொல்லும்போது ஏலி சொல்கிறாரு, ஒன்றும் மறைக்காத சொல்லுன்னு சொல்லிட்டாரு. சாமுவேல் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு சொல்லிச்சோ, புரியாமல் சொல்லிச்சோ எனக்கு தெரியாது. சில வேளைகளில் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சில அட்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குங்க. அப்போ உடனே பிள்ளைய 2 தட்டு தட்டி, பா பெரியவங்க வாசலில் தலையிடாத, அப்படி சொல்லாத, தப்புனா ஒத்துக்கோ, அது திருப்பி செய்யக்கூடாது. நம்ம ஏலி ஏற்றுக்கொண்டார். இப்போ இங்கே என்ன நடக்குது? பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்குது. வீட்டில் தலைவன் சரியில்லைன்னா வீடு மொத்தமும் நாசம், ஆசாரியன் சரியில்லைன்னா சபை முழுசும் நாசம். ஏலி சரியில்லை, இஸ்ரவேல் ஜனெல்லாம் இஷ்டத்துக்கும் பண்ணுது. ஆண்டவர் அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நோ, ஆண்டவர் பேசவே இல்லைங்க. குட்டி சாமியல் கிட்ட தான் வந்து பேசினார். இப்போ மும்முரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். எல்லாம் உய்யோ புய்யோன்னு கத்திக்கிட்டு இப்போ ஒரு குருட்டு நம்பிக்கையை கொண்டு வருகிறார்கள். எருசலேமில் தேவாலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பட்டியை பாளையத்துக்கு கொண்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிக்க மாட்டேன். நீ கர்த்தரை நன்கு அறிந்து கர்த்தரிட்ட கற்பனைகளையும் கை கொள்ளாமல் நீ போனால் நீ எதுலையுமே ஜெயிக்க மாட்ட. நீ ஒரு தப்பு பண்ணுறன்னா உனக்கு நல்லா தெரியும் அது தப்புன்னு, திருப்பி நீ துணிஞ்சு போய் அது பண்ணுறனாக்கா மாட்டிக்க தான் செய்வேன். சில பேர் திருடும்போதே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயோ மாட்டிக்காமல். சில பிள்ளைங்க மாட்டிக்காமல். அந்த காலத்துலலாம் நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறோங்க. நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஐயோ அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? மூஞ்சி மேலே எழுதி ஒட்டி இருக்குது. டைம் வேறு லேட்டாக போகிறோமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க எங்களோட எவ்வளோ பார்த்துருப்பாங்க. எங்களுக்கு என்ன நினப்பு? நாங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக போகிறோன்னு நினப்பு. கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. திட்டவும் செய்வாங்க, அடிக்கவும் செய்வாங்க. வயசு. ஆனால் வயசுலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நினைக்கிறாங்க? 4000 பேர் விழுந்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்கு அனுப்புகிறாங்க ஆள். உடன்படிக்கை பெட்டி யார் எடுத்துன்னு வராங்க சொல்லுங்கள்? ஓப்னி பினேகாஸ், ஏலியினுடைய பிள்ளைங்க 2 பேர். ஏன்னா அவங்கள பிடிச்சி வலிச்சின்னு வர்றாரு ஆண்டவர். என்னது? 2 ஒன்றா சாவடிக்க வேணாவா? ஆட்டுக்கு தெரிஞ்சுன்னா ஆடு என்ன பண்ணும்? கயிறு பிடிச்சின்னு வெட்டுறதுக்கு கூட்டின்னு போனாங்கன்னா அப்படியே இழுக்கும் அது. ஏன்னா கடை பார்த்து பழக்கப்பட்டுருச்சுனாக்கா அது வராது. அது இது 2 இழுக்கும். ஆணுக்கு தெரியும். ஏய் உடன்படிக்கை பெட்டி தூக்கின்னு வானா கண்டிப்பாக நீ ஆசாரியன் தான் தூக்கிட்டு வரணும், நீ வந்து தான் ஆகணும். ஏன்னா நீ சாவணும்ல, சாவணும்னா நீ வந்து தான் ஆகணும். ஏன்னா உங்கள் அப்பா சொன்னப்போ உனக்கே வேதத்தை நல்லா தெரியும், ஆகமத்தை நீ படிச்சிருக்கிற, பஞ்சாகமத்தை நீ படிச்சிருக்கிற. ஆனால் நீ அறியாதபடிக்கு செய்த தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாம். எடுத்துன்னு வராங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பாரு, அவங்க செஞ்ச தப்பை குறித்து யோசிக்காமல் உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெயிச்சிருவோம்னு நினச்சாங்க. இல்லைங்க, ஜெயிக்கலாம் மாட்டீங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் 30,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போனார்கள் சண்டையில். பெட்டியை யார் பிடிச்சிட்டது? பெலிஸ்தரு உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டாங்க. சண்டையில் ஓப்னி பினேகாஸ் 2 பேரும் செத்து போனாங்க. ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு ஏலிக்கிட்ட ஓடி போய் சொல்கிறான். 2 பேரும் செத்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அவர் மல்லாக்க உளுந்து அவர் என்ன பண்ணார்?
2 விஷயத்துக்கு அவர் மல்லாக்க விழுந்தார். இது முன்னமே அவர் மல்லாந்து சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பிடரி முறிந்து அவர் என்ன பண்ணார்? ஏலி மரித்து போனார். பெனேகாசனுடைய மனைவி பிள்ளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாள். குனிந்து பிரசவித்து கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி இக்கபோத்துன்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அவளும் என்ன பண்ணிடா? மரித்து போனாள். பாருங்கள் எத்தனை சாவு பாருங்கள். உங்கள் ஒருத்தர் நிமித்தம் உங்கள் வம்சமே என்ன பண்ணும்? விக்கிரகத்தை பின்பற்றத்துக்கு போயிடும் கீழ்ப்படியாமையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பெலிஸ்தர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஆர்ப்பரிப்போடு கொண்டு வந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இந்த பெலிஸ்தர்கள் பயப்பட்டு அவங்க சொன்ன வசனம் பாருங்க, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவன் இவர்கள் தானே. பாருங்க, இஸ்ரவேல் ஹிஸ்டரியை அவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஹிஸ்டரியே சொல்கிறாங்க. அவங்க எப்படி அடிமைத்தனத்திலேருந்து தேவன் அவர்களை கொண்டு வந்தாருன்ட்டு தேவனுடைய மகத்துவத்தை யார் சொல்கிறாங்க? பெலிஸ்தர் சொல்கிறாங்க. இப்போ மகத்துவத்தை சொன்னவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயத்தை கொடுத்துட்டார். இவனுங்க பெட்டியை எடுத்துன்னு போயிட்டானுங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரில இவங்களுக்கு பெட்டியை. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தேவனாகிய தாகோன் விக்கிரகம் தான் அவங்களுக்கு பெருசு. இந்த பெஸ்ட்டு பிளேஸில் வைக்கிறதா நினச்சி அவங்க எடுத்துன்னு போய் உடன்படிக்கை பெட்டி எங்கே வச்சிட்டாங்க? அந்த தாகோன் என்கிறதான விக்கிரகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கனம் அவ்வளோதான் எடுத்துன்னு போய் வச்சிட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தா நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் 4-5-1 சமையல் போய் படித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அது என்ஜாய் பண்ணி அந்த வசனத்தெல்லாம் நான் படிப்பேன். காலையில் போய் பார்த்தா அது தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கலையாம். அது என்ன பண்ணுச்சுன்னா குப்புற விழுந்துருந்துச்சான். எது? தாகோன் என்கிறதான விக்கிரகம் தலை குப்புற. அதுக்கு தெரியுதுங்க உடன்படிக்கை பெட்டி யாருடையது? தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அதுக்கு தெரியுது. உழுதுட்டுச்சு. இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? என் கடவுள் தானே பெருசுன்னு நினைப்பானுங்க. இவனுங்க என்ன பண்ணாங்க? அதை தூக்கி, என்னது, அதை தூக்கி அதன் ஸ்தானத்திலே நிறுத்தினார்கள். நீங்கள் அந்த வசனம் படிக்கும்போது இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா யோசித்து படிங்களேன். அப்படியே நல்லா மென்று, இந்த கறி மென்று ஜூஸ் முழுங்குற பாருங்க, அப்படி டேஸ்டியாக இருக்குங்க. தூக்கி அதை ஸ்தானத்தில் நிறுத்தினார்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். இதுக்கு எதுக்கு கடவுள்? உன்னை தூக்கி நான் நிறுத்தணும்னா நீ எனக்கு எதுக்கு கடவுள்? என்ன தூக்க நீ இருக்கணும் இல்லையா? நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணினாரு? என் தோளில் சுமந்து கொண்டு வந்தேன்றாரு. நான் உங்களை என் தோளில் சுமந்து கொண்டு வந்தேன்றாரு. என்ன ஆண்டவரே, 2 பாதம் மாத்திரம்தான் தெரியுது, நான் தான் கஷ்டப்பட்டு நடந்துடா. முட்டாள், நீ நடக்கலடா, நான் நடந்து வந்தேன், நீ என் தோள் மேலே உட்காந்துன்னு வரடா. சுமந்து கொண்டு வருகிற தேவன் நம் தேவன். ஆனால் இதையெல்லாம் நாம் சுமந்துன்னு போனோம். லூசுங்க, இதுங்களுக்கு அதை சுமக்கிறதுக்கு தானே இஷ்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லி பார்க்குறோம். இது என்ன பண்ணினாங்களா? எடுத்து என்ன பண்ணினாங்களா? நிறுத்தினார்கள். இது சும்மா இருக்குமா? அட பாவி பயலுங்களே, அது உண்மையான தேவன் எனக்கு புரிஞ்சிடுச்சுடா. அதுக்கு தானே நான் மோகங்கப்புறம் கீழே விழுந்து கிடந்தேன். பாவிங்களை திருப்பி எடுத்து நிறுத்திட்டீங்களே, நான் திருப்பி விழுவணுமா? மறுநாள் வந்து பார்த்தா கீழே உளுந்து கிடந்தது குப்புற, கை 2 அபேஸ், தலை தெரிச்சிருச்சு, முண்டை மாத்திரம் படுத்துக்கிட்டு இப்போவும் அது சொல்லுது இதுதான் தேவன். ஏமேன், ஹல்லேலூயா. அதுக்கு இருக்கிற அறிவும் சொரணையும் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல இருக்கிறது இல்லைங்க. இப்போல்லாம் இல்லை. உடனே பார்த்தானுங்க இவனுங்க. இப்போ பயங்கர ஆண்டவருடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. சில பேர்லாம் நம்ம தோள் மேலே கை போட்டால் பாருங்கள், பெரியவங்கெல்லாம் அந்த கை ரொம்ப பாரமாக்கும். நம்மளுக்கு கை இப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடும். தேவனுடைய கை அவர்கள் மேல் என்னவாக இருந்ததா? பாரமாக இருந்தது. நம்ம ஆண்டவர் கூட பாருங்கள், சில இதிலெல்லாம் வைக்கிற ஆப்பு இருக்குது பாருங்கள், சூப்பரான ஆப்பு. என்ன வியாதி பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு வியாதி கொடுத்துருக்கலாம். பாவம் ஜனங்க, மூல வியாதிங்க. என்னது மூளை? ஏன்னா இது குத்த வச்சு தான் கிடக்கணும், அவங்களுக்கு தெரியும். என்னது மூல வியாதி? பயல்ஸ் தெரிதா? என்னன்னு எப்படின்னு தெரிதா? சரியான ஆண்டவருங்க.
எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாரு, ஆனால் அட் த சேம் டைம் நீ ஆண்டவரே எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவர் பாதத்துக்கிட்ட வந்து அவர் உன்னை குணப்படுத்தவும் செய்வார். அதாங்க நம்ம தேவன். ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் மூல வியாதியினால் அவஸ்தைப்படுறாங்க. இப்போ உடன்படிக்கப்பட்டு யாருக்கும் வேணாம். எங்கெல்லாம் போதும் அந்த இடத்துலலாம் வியாதி மும்முரமாகுது, சாவு மும்முரமாகுது. கடைசியில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய அந்த பெட்டியை என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேலுக்கே அனுப்பிச்சி வச்சாங்க. நான் அது உள்ளெல்லாம் போகல. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. 10 கற்பனை 2 பலகை தாங்க அது உள்ளே இருந்துச்சு. ஏமேன். தேவன் அதுலேயே அவ்வளவு நம்மோடு கூட பேசினாரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இருதயத்துக்குள்ளே அவர் உட்கார்ந்துக்கிட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. நமக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிறாரு. உன்னை பார்த்தா பயப்பட வேணுமா வேணாவா? எங்கள் ஆண்டி எங்களை பார்த்தா சட்டை கூட பண்ணுறதில்ல ஆண்டி. உன் சாட்சி இல்லை, அப்புறம் எங்கே வந்து உன்னை சட்டை பண்ணுவாங்க, பேண்ட்டு பண்ணுவாங்கன்னு. நீ சாட்சியோடு கூட ஜீவிச்சா உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. என்னை பார்த்தா பயப்படுறாங்க. ஏன்னா இருக்கிறதே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன். அது தேவனுடைய விஷயத்தில் எனக்கு சுழிவு நெளிவெல்லாம் கிடையாது. ஏன்னா என்ன ஆண்டவர் கேட்பார், உன்னை அதுக்கு தானே வச்ச, நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுகிறேன்னு என்னை நிச்சயமாக என்ன பண்ணுவார், அவர் கேட்பார். ஏமேன். என்ன இன்னைக்கு ஆண்டி ரொம்ப திட்டுறாங்கன்னு கம்முன்னுக்குறீங்களா? அப்படியே புரியுதுங்களா? பின்னாடி எல்லாம் புரியுதா? எல்லாரும் கொஞ்சம் கையெடுத்து காமிங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ணு மூடி தூங்குங்க. செய்கிறீங்களா? எல்லாரும் கையெடுத்து காமிங்க. ஏமேன். அப்போ தூங்கலை யாரும். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இப்போது பெட்டியை என்ன பண்ணிட்டாங்க, அழகா அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சங்கீதம் 115 4-8 வாசிங்க. இன்னும் 2 பாயிண்ட் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். சங்கீதம் 115. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு இரு. வெள்ளியில இருந்தா பொன்ல இருந்தா என்ன காடு? காஸ்ட்லி காட். என்னது? விலை உயர்ந்தது. காஸ்ட்லி காட், விலை உயர்ந்தது, பொன்னினால் செய்யப்பட்டது. பொண்ணுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இல்லைங்களா? அடுத்தது படிமா. அவர்களுக்கு வாய் இருந்தும் பேசாது. காஸ்ட்லியா இருந்தாலும் வாய் அதுக்கு அவைகளுக்கு கண்ணு இருந்தும் காண முடியாது. கண்ணு வரைஞ்சி தானே வச்சுக்கிறாங்க. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால் இருந்தும் நடக்காது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார். இதுதாங்க ஹைலைட் இந்த இடத்துல. ஆமென். அது ஓகே, அது வெள்ளி, அது பொண்ணு, அப்படிதான் உட்கார்ந்துருக்கும். நான் குத்த வச்சு தான் இருப்பேன், நான் நிற்க வச்சு தான் இருப்பேன். அது அவங்க பாடு. ஏன்னா அதுக்கு முடியாதெல்லாம் சும்மா செய்ய சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஜீவன் இருக்கிற ஜந்துக்கு இருக்குது பாரு, அதுங்க செய்யறது, அதுங்க செஞ்சு அந்த கடைசி வசனம் பாருங்க சொல்லுது அழகா. இன்னொருத்தர படி, கடைசியாகிறது மாத்திரம், அதை செய்கிறவர்களும் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். எப்படியா சத்தமா சொல்லுங்க. அவைகளை செய்கிறவர்களும் அதை வணங்குகிறவர்களும் அதை நம்புகிற யாவரும் யாரை போலவே இருப்பார்கள், அவைகளை போலவே இருக்கிறார்கள். அப்ப நீ நம்புன, தேவையில்லாத இடத்துக்கு போன, நீயும் அதை மாதிரி குத்த வச்சுன்னு தான் இருப்ப. ஜேமேன். குத்த வைக்கிறது நிறைய கடவுள்லாம் இருக்குதுங்க, நான் அதெல்லாம் இப்போ சொல்ல வரலங்க. ஏமேன். பறக்கிறது இருக்குது, உட்கார்றது இருக்குது, ஓடுறது இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீ நம்புனா நீ அதை மாதிரி என்ன பண்ணுமா, குத்த வச்சுன்னுதா பாருங்க. பெலிஸ்தர் இந்த மகத்துவமான தேவன், நம் தேவனை சொல்லும்போது ஆகமத்தை உனக்கு கொடுத்துக்கிறாங்க, அதன்படி நடக்க உங்களால் முடியாமல் போயிடுச்சே இஸ்ரவேல் ஜனங்களே. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் நம்ம குத்தம் சொல்லி இருக்கிறோமே, நாம் என்னங்க செய்கிறோம்? இங்கே வர வேண்டியது, நல்ல வேதத்தை வாசிக்க வேண்டியது, பைபிளை வாசிக்க வேண்டியது, இதுவும் கடவுள் தான் அதுவும் கடவுள் தான். கொடி ஏற்றத்துக்கு என்ன பண்ண வேண்டியது, ஓடி போயிடும். காவி துணியை போட்டுக்கிட்டு அங்கே பிச்சைக்கு உட்கார்றது. அந்த காசை எடுத்து ஆண்டவர் கொடு. உன் பிச்சை காசு ஆண்டவர் எங்கே கேட்டாரு? கேட்கல. ஏமேன். தேவனுக்கு அதெல்லாம் பிரியலைங்க. நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஜீவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
பாருங்கள், சிலரெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. அவங்க போட்டு வர அந்த பழைய துணி தான் இருக்கும். அழகாக அயன் பண்ணி நீட்டாக வரும்போது அவங்கள பார்த்தாலும் ஒரு ஜெய கம்பீரம் இருக்கும். ஏன்னா அவங்க தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததுக்கு போயிடலாமா? பெலிஸ்தர்கள் அவர்களை அறிந்து கொண்டார்கள். அதே போல் நேபுகாத் நேச்சாருக்கு தெரியலங்க. 60 முழத்தில் செஞ்சு 6 முழத்தில் பெருசாக பண்ணி பொன்னினால் ஒரு சிலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் படிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், அழகாக கொடுத்துருப்பாங்க. பொன்னினால் ஒரு சிலையை, ஒரு சிலையை செய்து. அப்போ ராஜாவுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அது இன்னொரு இடத்துல வசனம் அழகாக சொல்லுது, மனுஷ ரூபத்தின்படி அவன் என்ன பண்ணுறான், வேற ரூபம் அவனுக்கு கிடைக்கல. அவனும் என்னென்னமோ ரூபங்களெல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். எந்த ரூபமும் என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்னா தேவன் தன் சாயில் சிருஷ்டித்த ஒரே ரூபம் நானும் நீயும் தான். ஒரு கையை தான் தட்டுங்களேன். நாம் எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு அழகுங்க, ஒரு கலை நிறைந்த முகங்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நான் கருப்பாகிறேன், நான் சிவப்பாகிறேன், என் முடி சின்னதாக இருக்குது, நான் வெள்ளையாக இருக்கிறேன்னு நாமளே பாகுபாடு பண்ணிக்கிறோம். ஆனால் தேவன் அதெல்லாம் என்ன பண்ணுறது இல்லைங்க, பார்க்குறதே கிடையாதுங்க. இவர் பெருசாக பொறிச்சில் 60 முழத்துக்குன்னா எப்படி எவ்வளோ பொண்ணு போட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6 அடி அகலத்துக்கு செஞ்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. எல்லாரும் வராங்க, எல்லா கீதவாத்தியங்களும் வாசிக்கிறாங்க, எல்லாரும் விழுந்து படுகிறாங்க. ஆனால் சேத்துல அந்த ததும்பு பாருங்கள், அப்படியே அந்த இலை, அந்த இலையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள், அந்த இதோ சேத்தோடு கூட ஒட்டவே, அந்த இலையோட கூட ஒட்டவே ஒட்டாது. இந்த தாமரை சேத்துல தான் முளைக்கும். ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சேற்றில் முளைத்த செந்தாமரைகள். இது 3 மாத்திரம் என்ன பண்ணவே இல்லையா? டேய், நீ யாருக்கு வேணால் என்ன வேணால் சொல்லிக்கோ. எனக்கு அதில் சில வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது நானே கொஞ்சம் அவங்கள மாதிரி ஆக்டெல்லாம் பண்ணி பார்ப்பேன். ஆக்ட் தான் பண்ண முடியும் என்னால். ஏன்னா எந்த ராஜாவும் இல்லைல்ல இப்போ. அப்படி எல்லாம் பண்ண உடனே அதை இருக்கிறாங்கல்ல போட்டு கொடுக்கறதுக்கு நம்மளையே ஜனங்க. கண் சாடையிலே சில பேர் பேசுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள், இவங்க கிட்ட போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜாவே நீர் நிறுத்தின பொன்சிலை இவங்க 3 பேரும் என்ன பண்ணல, கூப்பிடுறா. அவனை கூப்பிட்டு அவர் கேட்குற கேள்வி, நான் நிறுத்தின பொற்சிலையை, என்னது அவரே ஒத்துக்கிறாரு அது சிலைன்னு. அவரே ஒத்துக்கிறாரு, நேபுகாத் நேச்சாரே ஒத்துக்கிறாரு அது சிலைன்னு. ஆனால் சிலை முன்னாடி நான் ஏன் உழுகணும்? எனக்கு அவசியம் இல்லை. அவர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணி பார்த்துக்கோ, நான் ஒன்றும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? சிலை அதுக்கு நான் உள்ள மாட்டேன். ஏன் என்று சொன்னால் நான் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும் போது இந்த 60 பொண்ணா 60 கிலோவா எத்தனை கிலோவாவது செஞ்சு 60 அடி முழத்துக்கு சிலைக்கு முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், விழமாட்டேன். அவங்க சொல்கிற தைரியம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் தங்களை இரத்த சாட்சிகளாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. இரத்த சாட்சிகளாக என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. விடுவிக்காமற் போனாலும் ஆண்டவர் விடுவாருன்னு நினைக்கிறேங்க. அந்த விடுவிக்காமற் போனாலும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆண்டவரே, இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை நீங்கள் காப்பாற்றிடணும் ஆண்டவரே, இல்லை எனக்கு வெக்கமாக போகும். என்னது இந்த காரியம் இவங்க முன்னாடி எனக்கு நடத்தி கொடுத்து, இவருக்கு தேவை அந்த வேலை, அந்த காரியம் இவர் லைஃப்பில் அவருக்கு நடக்கணும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறது, ஐஸ் வச்சு பேசுறது. ஆண்டவரே, அவங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் இந்த காரியத்தை எங்களுக்கு என்ன பண்ணிடணும். நீ அப்படி இருக்கிறியா? ஆண்டவர் உனக்கு செய்கிற அளவுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தது போல நீ இருக்கிறியா? நீ இருந்தா இந்த வார்த்தை வரும், நீங்கள் செஞ்சாலும் செய்யாக்கட்டி போனாலும் நான் உங்ககிட்ட தான் ஆண்டவர் வருவேன். நீங்கள் விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நான் உங்ககிட்ட தான் ஆண்டவரே இருப்பேன்.
விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆன்சர் பாருங்கள். நான் இதெல்லாம் அப்படியே டேஸ்ட்டாக, இந்த சிலதெல்லாம் இந்த ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே வாயில் வச்சு நானும் என் மருமகள்லாம் பேசிக்குவோம். இந்த பால் பவுடரு சர்க்கரை அதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அண்ணாக்கில் வச்சுட்டு, நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரிலாம் செய்வோம். அப்படி பண்ணேன்னாக்கா அதில் ஒரு ஜூஸ் வரும், சூப்பராக இருக்கும். அந்த ஜூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இந்த வசனங்களெல்லாம் ஜூஸியாக நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அது யோசித்து அப்படி ரசித்து நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் சாப்பிடுவேங்க. அந்த வசனத்தை புசிக்க எங்கேருந்தோ இந்த பலவீனங்கள் எல்லாம் எனக்குள்ளே என்ன பண்ணோம், ஓடி போய் நான் பலத்தினால் இடை கட்டி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இவங்க சொன்ன உடனே ராஜாவுக்கு வந்துச்சு ஒரு கோவம். நான் நிறுத்தின பொற்சிலையை நீ வணங்காமல் போனியா, 7 மடங்கு சூடு பண்ணு, இதுங்களெல்லாம் கட்டி எடுத்துன்னு போய் என்ன பண்ணு, போட்டாங்க. கொண்டு போய் போட்டாங்க. பலசாலிகளை கொண்டு வர சொல்லி கொண்டு போய் போடவும் செஞ்சாங்க. ஆனால் போட்டால் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா 3 பேருக்கு பதிலாக 4 பேர் என்ன பண்ணுறாங்க. இப்போ ராஜா எழுந்திருச்சு நின்று ஸ்டாண்டிங், என்ன சொல்கிறது அதுக்கு பேர், ஓவியேஷனா, ஓவேஷன், ஸ்டாண்டிங் ஓவேஷன். ராஜா எழுந்திருந்து, என்னது, ராஜா எழுந்திருந்து என்ன பண்ணுறாரா, உள்ளூர அக்னி நடுவில் பார்க்குறாரு. பார்த்தா ராஜா கொஞ்சம் மேத்ஸ் வீக் போலகுது. கேட்குறாரு, 3 தானே போட்டோம், எப்படி இது? அப்படி தான் அது. ஆண்டவர் கணக்கெல்லாம் சில வேளையில் அப்படி தான் அது. சில வேளையிலலாம் அவருக்கு என்ன சொல்கிறாரு, 1 வருஷம் 1000 வருஷம் போலவும், ஒரு நாள் 1000 நாள் போல இருக்கும், 1000 நாள் 1 நாள் போல இருக்கும்னு அவர் சொல்கிறது போல் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. கேட்குறாரு, எழுந்திருந்து 3 பேர் தானே போட்டோம், எப்படி 4 பேர் இருக்கிறாங்க, அதுலேயும் ஒருத்தர் தேவபுத்திரரை போல இருக்கிறார்கள். உனக்கு ஒன்றுனா இயேசு கிறிஸ்துவானவர் தபக்குன்னு என்ன பண்ணுவார், ஒடியா இருந்து உழுவாருங்க. அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் நம் தேவன் அல்லவே அல்ல, ஒட்டியாருவாருங்க அவர். அக்னியாக இருந்தாலும் நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்னி தழை நடக்கும்போது அக்னி தழ் உன்னை என்ன பண்ணாது, நீ வேக மாட்டேன்றாரு. நீ அக்னிக்குள்ளே போனாலும் நீ வேக மாட்டேன்றாரு. வெந்தாங்களா? இல்லை. இப்போ பாருங்கள், அவர் ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. இப்போ இவரே சொல்கிறாரு, கோவப்பட்டு உள்ளே போட்டவரே சொல்கிறார், உன்னதமான, என்னது, உன்னதமான தேவனுடைய தாசர்களே. பாருங்க என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க, சூப்பர் இல்லை? உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள். உன்னை பார்த்து என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்களா? நீ அப்படி நடந்தால் தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நான் வேலை செஞ்ச இடத்துல முதல்ல எனக்கு எங்களுடைய ஸ்கூல் பெரிய அதிகாரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் வந்துட்டு பெண்டிகாஸ்ட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, என்னது சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவருக்குள்ளே நடத்திடுவீங்க, அதனால இங்கே அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது என்ன இடம்னா ஆர்சி ஸ்தாபனம் அது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த இடமே கிடையாது, எனக்குன்னு ஒரு இடம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என் வேலையை அங்கே செய்கிறதுக்கே எனக்கு நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது, நான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் இந்த இடத்தெல்லாம் நான் தொட மாட்டேன்னாரு. ஆனால் ஆண்டவர் தொடுவாரான்னு கேட்டால் தொடுவார். இன்டர்வெல்லில் இருக்கிற மிஸ்ஸுங்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க, மிஸ் எங்களுக்காக இதுக்கு ஜாம் பண்ணுங்க மிஸ், அதுக்காக ஜாம் பண்ணுங்க மிஸ் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், ஜாம் பண்ணும்போது ஒரு நாள் வந்துட்டார், சார் நான் இல்லை சார், இவங்க தான் கூப்பிட்டாங்க, நான் இல்லை இவங்க கூப்பிட்டாங்க, நான் ஜாம் பண்ணுறேன், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், போய்கிட்டே இருப்பேன். சாட்சிங்க, சாட்சி, க்ளோரி மிஸ் அந்த இடத்துல இருந்தால் இப்படித்தான் நடக்கும்ன்ற சாட்சிங்க. சாட்சியை நம்ம களைஞ்சு போச்சுனாக்கா நம்மளுக்கு மரியாதை மதிப்பு கிடையவே கிடையாது. உன்னதமான தேவனின் தாசர்களே நீங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, உலகத்தில் ரட்சிக்கத்தக்க தேவன் இவர்களுடைய தேவனை தவிர வேறு யாரும் இல்லைங்கன்ட்டார். ஏமேன், வேற தேவனே இல்லைன்ட்டாருங்க. இவ்வளோ பெருசாக நிற்க வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தங்க, சிரிப்பாகவும் இருந்தது, ஆனால் நிறைய கற்றுக்கிறதாகவும் இருந்ததுங்க. டேய் 8-10 நாள் உட்கார வச்சு நல்லா கொடுத்தீங்க, நானும் தின்னேன், என்னை ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிற மாதிரி கூட்டுக்கிட்டும் போனீங்க, நானும் உங்களை நம்பி என்ன பண்ணேன் வந்தேன், கடைசியில் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எடுத்துன்னு போய் தண்டில் போட்டிங்களேடா.
ஏஞ்சி வெளில வந்துனுங்கிறாரு அவரு. எங்கேயா போகிறேன்னா தண்ணியில் விழுந்துட்டு கோல்டு பிடிச்சிச்சு டாக்டரை பார்க்க போகிறேன்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேங்க. வச்சு செஞ்சுக்கிறான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see that. அப்போ இது கூட நான் இணைச்சி பார்த்தேன், அது கூட நான் இணைச்சி பார்த்தேன். 60 முழம் இருந்து என்னையா பிரயோஜனம், 60 அடி இருந்து என்னையா பிரயோஜனம்? என் தேவன் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போன உடனே தொம்பண்ணி உளுந்துட்டேயா, கையை தட்டுங்கய்யா. அப்ப என் ஆண்டவரே உன் முன்னாடி வந்து நிற்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. என்னை பார்த்தா நீ என்ன பண்ணணும்? வணங்கணும். கரண்ட் போயிடணும். கரண்ட் என்ன பண்ணிடணும்? போயிடணும். கர்த்தர் நல்லவர். அந்நிய ஜாதியார் நம் தேவனை மகத்துவமான தேவன் என்று சொல்ல கர்த்தர் அவருடைய வாய்களை என்ன பண்ணுகிறாரு? திறக்கிற காலமாக இருக்கிறது. இன்னும் ஒன்று படிச்சிடலாம். சவுல் சூப்பர் மேனுங்க. எருசலேமிலிருந்து என்ன பண்ணுறாரு? லெட்டரை கேட்டு வாங்கி எல்லாரையும் சாவடிக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களெல்லாம் சாவடிக்கணும்னு தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார். 27 வயசுலேயே என்ன பிடிச்சதுனால இன்றைக்கி இவ்வளோ நல்லா சூப்பராக நின்று நான் பேசுகிறேன். நான் 40 வயசில் என்னை பிடிச்சிருந்தானே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்குங்க. ஏண்டவரை என்னை அப்படி விட்டிங்க. அந்த 27 வயசுக்கே நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் நான் ஆண்டவருக்கு நிறையா செஞ்சுருப்பேனே. இப்போ 66 வயசாச்சு. உன்னால் முடியும் க்ளோரி, நீ போ. பேசுறது நான் தானே. அவங்க என்ன வேணால் நினச்சின்னு போட்டோம் க்ளோரி, நீ போய் பேசு. எனக்கு என்ன சொல்லணும்னு உன் வாயில் போடுறோன்னா நீ பேசு. செய்ய வச்சுன்னுக்கிறாருங்க. நானும் செஞ்சுருந்தாங்க இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். எங்கே கூப்பிட்டாலும் போய் சூப்பராக இதே மாதிரி பேசுகிறேன். சூப்பர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு அது ரொம்ப சூப்பருங்க. நான் பேசிவிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு போனேன்னா எனக்கு நிம்மதியாக என்ன பண்ணும்? மனரம்யத்தோடு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணேன்? செய்தேன் என்று சூப்பராக தூங்குவாங்க. நான் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சவுலை அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கப்புன்னு பிடிச்சாருங்க. சவுலே சவுலே, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமாம். யார் ஆண்டவரே நீங்கள்? நீ என்னை உதைக்கிற பாரு, நான் தாயா இயேசு கிறிஸ்துயா நான் தான் அப்படின்னு உடனே நொடியில் ரட்சிப்பு வந்தது பாருங்க அவருக்கு. அனனியா வந்து அவர் மேலே கை வச்சு ஜெபிச்சு அவர் கண்ணிலிருந்து மீன் செதல்கள் எல்லாம் விழுந்த உடனே முதல் வேலை அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இயேசுவே கிறிஸ்துவென்று எல்லாருக்கும் அறிவிக்க ஆரம்பித்தார். 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதாங்க ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு. நாங்கள்லாம் ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி ட்ராக்ஸ் இது சத்தமுச்சே காணோம். கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ட்ராக்ஸ் தான் கொடுப்போம். கிறிஸ்மஸ் கொண்டாடுறதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ஓடி ஓடி எல்லா இடங்களையும் ட்ராக்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி ஒரு ஆத்மாவை போய் கொண்டு வருகிறது எல்லாருக்கும் எப்படி இருக்குது? குதிரை கொம்பாய் போச்சு. காரணம் என்ன? நாம் சரியில்லை. என்னது? மீட்டிங் நடக்குது, உன் பிசாசு பிடியிலிருந்து உனக்கு விடுதலை வேணா வாயான்னு கூப்பிட்றதுக்கு உன் வாய்க்கு தம் இல்லை, உன் மனசுக்கு தில் இல்லை, உனக்கே நம்பிக்கை இல்லை. அப்புறம் எப்படி 3வது மனுஷன் நீ கூட்டுக்கிட்டு வருவ? நீ அனுபவித்த நன்மைகளை அவன் அனுபவிக்க வேண்டாவா? ஒரு ஆளை தானே கூட்டுக்கிட்டு வர சொல்கிறாங்க. உன்னால் முடியலையா? மந்தையாக போய் சேகரித்தோம் நாங்கள். இன்றைக்கி எங்கள் கால் சரியில்லாதனால இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்கிறோம். உங்களுக்கு முடியலையா? ஒரு ஆளை கூட்டுக்கிட்டு வானா, ஒரு ஆளை கூட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்களா உங்களுக்கு? போனார் எல்லார்கிட்டையும் கிறிஸ்துன்னு சொன்னால் கம்முன்னு இருப்பான் அவன். அதை கரெக்டாக சொல்லியிருக்க. கிறிஸ்துவ மார்க்கத்தார், இந்த மார்க்கத்தார் அப்படின்னே கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி சொல்லி இப்போ ஆசியா பக்கம் வந்துட்டார். ஏஷியா பக்கம் ஃபுல்லாக சுற்றி எபேசு பட்டணத்துக்கு போகிறார் அவர். எபேசு பட்டணத்தில் தெமேத்ரியு என்கிறதான ஒரு மனுஷன். எல்லாம் எடுத்து வச்சு இங்கே பார்க்கலாம், அதோட முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் சூப்பராக இருக்குங்க. இதில் அதிகாரத்தெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வீட்டில் போய் பாருங்கள். எப்படி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதுன்னா உடனே போய் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி நான் சொல்கிற வசனங்களெல்லாம் வீட்டுக்கு போய் சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன வசனங்களெல்லாம் படித்து பாருங்களேன். பட்டு சூப்பராக இருக்கும். ஏமேன், பட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். தெமேத்ரியு 19ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். தியானாள்ன்றது ஒரு விக்கிரகம், ஒரு தேவி.
அந்த தேவியினுடைய கோவில். அப்படின்னா அந்த அம்மா உள்ளே இருக்குமா இருக்காதா? அது எப்படி உட்காந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க, அது சரியாக கொடுக்கல. அது குத்த வச்சுச்சோ நிற்க வச்சுச்சோ படுத்து நின்றுச்சோ எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, சின்னது வெள்ளியில் பண்ணி என்ன பண்ணுறாரு இவர், வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ இது என்ன வியாபாரம்? எனக்கு ஆதாயத்துக்காக நான் என்ன பண்ணுறத விற்கிறேன். இந்த அம்மாவுக்காகவா பண்ணுறாங்க அவங்க? நோ. எனக்கு என்ன வருது? ஈஸியாக டப்பு வருது. மொத்தம் மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் என்ன சம்பாதிக்கலாம் நம்ம? சும்மா கைத்தில் ஒன்று கட்டி கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன வருது? நம்ம ஆளுங்களாங்கிறாங்க. பாட்டிலில் என்ன பண்ணுறாங்க, பெண்ணில் என்ன பண்ணுறாங்க? தயவு செய்து இதெல்லாம் போய் வாங்கிடாதீங்க. ரொம்ப துக்ககரமான காரியம். அந்த பெண்ணில் எக்ஸாம் எழுதுறாடி பாஸ் பண்ணுவியா படிக்காம? ஆண்டவர் முட்டாளாக்குறீங்களா? இவங்க இப்படின்னா அவங்க அப்படி. ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியங்க. இவங்க ஆதாயத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலை வித்துன்னு இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இவைகளையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால், நல்லா பாருங்க, இது பிஸ்னஸ் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். எனக்கு நல்ல பிஸ்னஸ் எதில் வருது? இந்த கோயிலை செஞ்சு கொடுத்தா எனக்கு வருது. அதனால நான் என்ன பண்ணுறேன், பணக்காரன் ஆவனேன்னு நான் இந்த பிஸ்னஸை பண்ணுறேன். ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அவன் அதை யோசிக்கலை, அவன் பழப்பு மாத்திரம்தான் அவன் பார்க்குறான். அடுத்தது பாருங்க, இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆசியா முழுவதும் என்ன சொல்றாரு, விக்கிரகம் தேவன் அல்ல, இதெல்லாம் கடவுள் இல்லை. இன்னும் ஒரு தைரியம் வேணும் பாருங்க மனுஷனுக்கு. தேவ தைரியம் அவர் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது கூட நாம் என்ன பண்ணுறோம், தொட நடுங்கினே இருக்கிறோம். ஆனால் அவர் பாருங்க தைரியமாக என்ன பண்ணுறாரு, சொன்னதை எல்லா இடமும் போய் சேர்ந்துச்சு. கடைசியில் இந்த திமோத்தேயுவுக்கு வந்து சேர்ந்துச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவன் கொடுக்குற அந்த ரீசன்ஸ் பாருங்க, அவன் வேலிட் ரீசன் நினச்சா அந்த ரீசன்ஸ் கொடுக்குறான். அவன் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், என்ன வந்தா பண்ணுது, தொழில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும், பிஸ்னஸ் போயிடும் நம்மளுக்கு. ஒன்று. ரெண்டாவது, மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஒன்று அங்கே நிற்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 செவுறு கட்டி நிற்க வச்சுருவாங்க, எண்ணமற்று போயிடும், கம்மியாயிடும். மூணாவது என்ன சொல்கிறான், அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றான். என்னவா அந்த மகத்துவம் எல்லாம் பாருங்க, எப்படி ஜனங்களை ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே பிடிச்சி வலிச்சு ஒரு கூட்ட ஜனத்தையே சேர்த்து போய் பவுலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் தேவன் ரொம்ப நல்ல தேவனுங்க. அவர் அலெக்சாந்திரியா என்கிறதான ஒரு மனுஷனை எழுப்பி, இவங்க கோவிலது தேவிக்கு எதிராக பேசுகிறவர்களும் அல்ல, இவங்க கோயில் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் அல்ல, அவர் பேசி அவங்ககிட்ட ஏதாவது இது வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம். அது நீங்கள் அந்த லாஸ்ட்டில் படித்து பாருங்கள். இது திமோத்தேயுவுக்கும் பவுலுக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம். அப்போ கரெக்டு தானேங்க இவர் சொன்னது. அப்போ தொழிலுக்கு அடுத்த காரியம். அதனால் பவுலை ஒன்றும் செய்ய வேணான்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பவுலை விட்டுட்டாங்க. பாருங்க, தேவன் ஒரு விக்கிரகத்தை பார்த்து இது விக்கிரகம், இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார்னா அது விக்கிரகம் தாங்க. அது மண்ணினால் செய்திருந்தாலும், அது பொன்னினால் செய்திருந்தாலும், அது வெள்ளியினால் செய்திருந்தாலும் விக்கிரகம் தான். விக்கிரகத்தை செய்கிறவங்களும் வணங்குகிறவங்களும் எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏசாயா 44 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை செய்கிறவங்க எல்லாரும் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு சொரணை ஒன்றுமே இல்லை. அதுவே படித்து பாருங்கள், ஏசாயா 44 அதிகாரம். டைம் ஆயிடுச்சு, நான் நிறுத்துகிறேன். கர்த்தர்
விக்கிரகங்களை அருவருக்கிறார். இதோடு கூட கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட பேசுகிறது. விக்கிரக ஆராதனை நீங்களும் செய்ய போகாதீங்க. செய்கிறவங்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாய் நீங்கள் பாடுபடுங்க. கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.